வணக்கம். இது தி நியூஸ் தமிழ். திருச்சியின் இதயத்திலிருந்து மக்களின் குரலாக உண்மையை மட்டும் பேசும் உங்கள் செய்தித்தளம். இப்போது இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆசிரியர் கூட்டணி எச்சரிக்கை. கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் போராட்டம், மாநகராட்சியிடம் ஆசிரியர் கூட்டணி எச்சரிக்கை. திருச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ள 56 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அருட்சகோதரிகளுக்கான பணி ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் கே நகர் வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 8 பவுன் நகை பறிப்பு. திருச்சி கே நகரில் மூதாட்டியிடம் 8 பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடு வாடகைக்கு இருப்பதாக கூறி பேச்சில் ஈடுபடுத்திய 4 வாய்ப்பை பயன்படுத்தி நகையை பறித்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கத்திமுனையில் வழிப்பறிப்பு, கத்தி காட்டி பணம் பறிப்பு, ரவுடி கைது. திருச்சி தில்லைநகர் போலீசார் கத்தி காட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர். பழ வியாபாரியிடம் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மணப்பாறையில் 53 வயது ஆண் உயிரிழந்த நிலையில் மீட்பு, போலீசார் விசாரணை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 53 வயதுடைய ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்புநாதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 60 வயது தொழிலாளி உயிரிழப்பு. ஜம்புநாதபுரம் அருகே உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 60 வயது தொழிலாளி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சோமரசம்பேட்டை 23 வயது இளைஞர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. சோமரசம்பேட்டை அருகே 23 வயதுடைய இளைஞர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.